ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ்நாடு ஒருபோதும் அயோத்தி ஆகாது. கோயிலும் தர்காவும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிற திருப்பரங்குன்றம் மலை இது நாள் வரை இல்லாத பரபரப்படைஞ்சிருக்கு. மாவட்ட ஆட்சியரோட 144 தடை உத்தரவு, முஸ்லிம்கள் தர்காக்கு செல்ல கட்டுப்பாடுகள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீதிமன்ற அனுமதியோடு பாஜக இந்து முன்னணி அமைப்புகள் போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க. அதுல பேசப்பட்ட பேச்சுக்கள் போராட்டத்தினுடைய நோக்கத்தை ரொம்ப தெளிவா உணர்த்திருச்சு. திருப்பரங்குன்றம் அயோத்தியாக மாறணும். அயோத்தி போல முதல் யுத்தம் திருப்பரங்குன்றத்துல தொடங்கிருச்சு. இந்துக்கள் இனியும் ஒன்றுபடாமல் இருந்தால் முருகனை தரித்திரனாக்கி விடுவார்கள். இதெல்லாம் ராஜா பேசின பேச்சு. திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும்னு ஆரம்பிச்சு இப்ப முருகனையும் இந்து மதத்தையும் பாதுகாக்கணும்னு பிரச்சாரம் செய்யறாங்க. முஸ்லிம்கள் திருப்பரங்குன்றம் மலையை அபகரிக்க பாக்குறாங்க, அவங்களால இந்து மதத்துக்கே ஆபத்து, அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கத்தான் இந்த ஆர்ப்பாட்டம்னு சொல்றாங்க. திருப்பரங்குன்றம் மலைக்கோ இந்து மக்களுக்கோ என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒன்னும் இல்லைன்னு சொல்றாங்க அங்கு வாழுகிற இந்து முஸ்லிம் மக்கள். திருப்பரங்குன்றம் மலை தமிழக இந்து மக்களால் முருகனின் அறுபடை வீடுகளில் ஒன்றுங்கிற நம்பிக்கை நீண்ட காலமா இருக்கு. அங்க காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்கு. அதே போல சுல்தான் சிக்கந்தர் தர்காவும் அந்த மலையில இருக்கு. அந்த தர்கா கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளாக அங்க இருக்கு. அந்த பகுதியை முஸ்லிம்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற மக்கள் பரஸ்பர புரிதலோட ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வராங்க. தர்காவுக்கு முஸ்லிம் அல்லாதவரும் போயிட்டு வர்றத வாடிக்கையா வச்சிருக்காங்க. திருப்பரங்குன்றம் இந்து முஸ்லிம் சாமானிய மக்களிடையே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆன்மீகத்தை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தி வரும் பாஜக இந்த விவகாரத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது பிரச்சனையாவே மாறுது. அப்பப்ப சில பேரை வச்சு சிக்கந்தர் தர்கா அருகே கார்த்திகை தீபம் ஏத்துவோன்னு பிரச்சனை பண்றது, திருப்பரங்குன்றம் மலையில தர்கா இருக்கலாமான்னு மத வெறுப்பை தூண்டுறது, முருகமலையில ஆடு கோழி வெட்டுறதான்னு விஷம பிரச்சாரம் பண்றத வாடிக்கையா வச்சிருக்காங்க. தர்கா இருக்கிற பகுதியில கோழி ஆடு வெட்டுறது அங்கு வரும் முஸ்லிம்களின் நீண்ட கால வழக்கம். அந்த விருந்துல முஸ்லிம் அல்லாதவரும் கலந்துப்பாங்க. அதனால அப்பகுதி மக்கள் யாரும் சங் பரிவார் அமைப்பினரின் மதவெறுப்பு பிரச்சாரத்தை கண்டுக்கிறது இல்ல. இந்த நிலையில சிக்கந்தர் தர்காவில் போய் ஆடு வெட்ட வந்த நபர் ஒருவரை காவல்துறை தடுக்குது. ஏன்னு கேட்கும்போது அரசு உத்தரவுன்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது காவல்துறை அவரை தடுத்து திருப்பி அனுப்புறாங்க. அவரோட வந்த உறவினர்கள் அதை வீடியோ எடுத்து பதிவிடுறாங்க. அங்கிருந்து தான் பிரச்சனை வீரியம் எடுக்குது. இதையொட்டி ஒரு சில முஸ்லிம் அமைப்புகள் நீண்ட கால வழக்கத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு முறையான பதில் இல்லைன்னதும் நாங்க தர்காக்கு போய் ஆடு அறுப்போம்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா காவல்துறை அவங்கள போக விடாம தடுத்து நிறுத்தி மாலை வரை சிறைப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வக்பு வாரிய தலைவர் நவாஸ்கனி தம் சகாக்களுடன் தர்கா பகுதிக்கு போயிருக்காரு. அங்கிருந்து உணவு உண்ட புகைப்படம் வெளியானதை பாத்தீங்களா? முருகமலையில் அசைவ உணவு உண்கிறார்கள் என்று கூறி பாஜக பிரச்சாரம் செய்து அசைவ உணவெல்லாம் உண்ணவில்லை, இதை நிரூபித்தால் அரசியலிலிருந்தே விலகிவிடுகிறேன் என்று நவாஸ்கனி அறிவிப்பு செய்ய பரபரப்பு அதிகமாகுது. இந்த நிலையில தான் பிஜேபி இந்து முன்னணி இந்த விவகாரத்தை முன்வைத்து பிப்ரவரி 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம்னு அறிவிப்பு செய்து நீதிமன்ற அனுமதியோடு நடத்தியும் முடிச்சிருக்காங்க. இது முழுக்க தமிழக அரசனுடைய தோல்வியை தான் காட்டுது. இந்த விவகாரத்தை இந்த அளவுக்கு வளர விட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. தமிழகத்தில் காலூன்ற சந்தர்ப்பம் தேடும் பாஜக அமைப்புகள் தான் இத பெரிய பூதாகரமான பிரச்சனையா ஆக்கியிருக்கு. தமிழக அரசும் காவல் மற்றும் நீதித்துறைகளுமே இவர்களுக்கு அடித்தளமிடுறாங்க. மத விவகாரத்தில் மக்கள் உணர்வு தவறாக தூண்டப்படக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் 144 தடை உத்தரவு. ஆனா தடை உத்தரவுங்கிற பேர்ல முஸ்லிம் மக்களை அடக்கி ஒடுக்கிட்டு பாஜக அமைப்புகளை மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதிச்சது எந்த வகையில நியாயம்? நீதிமன்ற காரண காரியங்களை தெளிவாக எடுத்து சொல்லி அரசு தரப்பு இந்த ஆர்ப்பாட்டத்தை தடை செஞ்சிருக்கணும். இல்லையா ஒட்டுமொத்தமாக அனைவருக்கும் அதற்கான வாசலை திறந்து வச்சிருக்கணும். தமிழக அரசு இந்த விஷயத்துல ரொம்பவே மெத்தனம் காட்டியிருக்கு. ஆடு கோழி அறுக்க ஏன் அனுமதிச்சிங்கன்னு நீதிபதி கேள்வி எழுப்புறத புரிஞ்சுக்க முடியல. தர்காவில் முஸ்லிம்கள் அவர்களின் நம்பிக்கை அடிப்படையில் ஆடு கோழி அறுக்கிறதுக்கு எப்படி தடை விதிக்க முடியும்? அதையே நீதிபதி கேள்விக்குள்ளாக்கணும். பிஜேபியின் நோக்கம் தீய நோக்கம்ங்கிறத தமிழக மக்கள் நன்கு அறிந்தவர்கள். கோயில், கடவுள், ராமர், முருகர் எல்லாம் சாமானிய மக்களுக்குத்தான் நம்பிக்கை வழிபாடு. சாமானிய மக்களால இங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. பிஜேபியை பொறுத்தவரை ஆன்மீகத்தை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தணும். இவங்களால நாட்டுக்கே கேடுதான். உண்மையிலேயே இவங்களுக்கு பக்தி இருக்குன்னா அரிடாப்பட்டியில் பாஜக அரசு கொண்டு வந்த டங்ஸ்டன் திட்டத்தால் பாண்டியர் கால குடவரை கோயில்கள் இருந்த மலைகளை தனியாருக்கு தாரை வார்க்க தயாராக இருந்தது ஏன்? அந்த கோயில்களுக்காக மலைவாழ் மக்கள் குரல் கொடுத்த போது பாஜகவும் இந்து முன்னணியும் எங்கே சென்றது? அதுக்காக இவங்க போராடினாங்களா? இல்லையே.
ஏன்னா அங்கெல்லாம் முஸ்லிம்களை எதிரிகளாக கட்டமைக்கிற வாய்ப்பு இல்லை. மக்களின் தன்னெழுச்சியான போராட்டத்தின் விளைவாகவே டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டது. பிஜேபியால இல்ல. நியூட்ரினோ திட்டத்தால் தேனி அம்பரப்பர் மலையை இடிக்க முற்பட்டாங்க. அங்கு தங்களின் குலதெய்வ கோயில்கள் இருப்பதாக அங்குள்ள இந்து மக்கள் குரல் எழுப்பிய போது இவங்கெல்லாம் எங்க போனாங்க? கோவில்களுக்கு குரல் கொடுப்பதாக இருந்தாலும் பாஜகவுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. முஸ்லிம்களை எதிரிகளாக கட்டமைத்து அரசியல் ஆதாயம் அடைய முடியும் என்றால் மட்டுமே களத்தில் இறங்குவாங்க. மற்றபடி பாஜகவுக்கு உண்மையான பக்தி எல்லாம் கிடையாது. திருப்பரங்குன்றம் மலைங்கிறத யாரும் மறுக்கல. அப்படி அழைக்க கூடாதுங்கிற வெறுப்பை யாரும் சொல்லல. சிக்கந்தர் தர்கா இருக்கிற பகுதியை முஸ்லிம் மக்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க. இதுல என்ன பிழை? ஒரு மலையை பெயரிட்டு அழைப்பதில் கூட முஸ்லிம்களின் உரிமையை கேள்விக்குள்ளாக்குறத எப்படி புரிஞ்சுக்கிறது? முருகமலையில ஆடு கோழி அறுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. முஸ்லிம்கள் கோயில் இருக்கிற பகுதியில ஆடு கோழி அறுக்கிறது இல்ல. அவர்களுக்கு பாத்தியப்பட்ட தர்காவில் ஆடு கோழிகளை அறுக்கிறாங்க. இஸ்லாத்துல இது இல்லைன்னாலும் இது குறிப்பிட்ட முஸ்லிம்களின் நம்பிக்கையா இருக்கு. தர்காவில் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத இவங்க எப்படி உத்தரவு போட முடியும்? அதுக்கான அதிகாரத்தை இவங்களுக்கு யார் கொடுத்தது? இந்திய அரசு மாட்டு இறைச்சியை ஏற்றுமதி செய்யும். அது இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்ப நவத்வாரத்தையும் மூடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தர்காவில் ஆடு கோழிகளை அறுத்தா ஆர்ப்பரிச்சு எழுவாங்கன்னா அது பக்தி இல்ல நாடகம்னு தெரியாதா? இதை திருப்பரங்குன்றம் மக்கள் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகள் நடத்திய நேர்காணல்ல பிஜேபியின் இந்த போராட்டமே தேவையில்லாததுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியூர்ல இருந்து வரும் அரசியல் கட்சிகளும் கட்சியை சார்ந்தவர்களும் தான் இதை பிரச்சனையா ஆக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி போடும் கணக்கு இங்க எடுபடாதுங்கிறத திருப்பரங்குன்றம் மக்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தங்கள் பதிலா சொல்லிட்டாங்க. ஆனா தமிழக அரசின் மௌனம் ஏற்புடையதா இல்லை. வேங்கை வயல் பிரச்சனையில் கடைபிடித்த அதே மௌனத்தை இதுலயும் கடைபிடிக்கிறாங்க. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துறது போல கலவர வெறிபிடித்து அலையும் கயவர்களை தமிழக அரசு வளரவிடக்கூடாது. ஒற்றுமை உணர்வோடு தமிழகத்தில் வாழும் இந்து முஸ்லிம் மக்களிடையே பகைமையை வளர்த்தெடுக்க இடம் தராமல் திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா மற்றும் கோவில்களில் பழைய நடைமுறைகள் என்னவோ அதை தாமதமின்றி உறுதிப்படுத்தணும். ராஜா வகைராக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, உங்களின் மதவாத அரசியல் ஒருபோதும் எடுபடாது. தமிழ்நாடு ஒருபோதும் அயோத்தி ஆகாது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.